ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி செகண்ட் நோம்பு பேக்கர் பன் தான் செஞ்சுருந்தேன். இந்த பேக்கர் பன் நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்தது. அதோட பேக்கர் பன்னுக்கு மேலே வைக்கிறதுக்கு இந்த சிக்கன் பட்டையும் வீட்டில் தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு பார்க்க இயலும். இதோடு கூட நோன்பு காலத்தில் நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய மாதிரி ட்ரிங்க் ரெசிபியும் உங்களுக்கு பார்க்க இயலும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிங்க் வந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டுக்கே ட்ரிங்க்கை செஞ்சு வச்சுட்டேன்னால் நல்ல ஈஸியாக இருக்கும், அதோட நல்ல கூலாகவும் ஆகிடும். அப்படின்னு தான் நான் ட்ரிங்க்கை செய்வோம் அப்படின்னு எடுத்தேன். இதில் வந்து 1 லிட்டர் மில்க் ஊற்றுறேன். 1 லிட்டர் மில்கில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க்கு மட்டும் வேறையாக எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே இதில் ஊற்றிட்டு இதை நல்லா ஹீட் பண்ணி எடுக்கிறேன். மில்க் லைட்டாக சூடாக கொள்ளைக்கு இதில் 1/2 கப் சுகர் எட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவாக தான் எட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் சுகரை குறைச்சி தான் குடிப்பேன். 1 லிட்டர் மில்க்குக்கு 1/2 கப் சுகர் எட் பண்ணால் சரியாயிருக்கும். சுகர் லைட்டாக கரைஞ்சதும் இங்கால வேறு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எட் பண்ணுறேன். இதில் நான் வேறு எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் மில்க் எட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கரைச்சி விடுறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே மில்கில் ஊற்றிட்டு இதை நல்லா காய்ச்சி எடுக்கணும். இது வந்து புடிங் மாதிரி நல்லா திக்காகி வரப்படாது. கொஞ்சம் லைட்டாக இந்த மில்க் வந்து லைட்டாக திக்காக இருக்கணும், கொஞ்சம் அந்த ஜூஸ் பதத்துக்கு இருக்கணும். இதை நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு. இது 2 கொதிக்க கொதிக்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன் நல்லா கூலாகி வரத்துக்கு. பேக்கர் பன் செய்கிறதுக்கு இதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எட் பண்ணுறேன். 3/4 கப் மில்க் எடுத்துக்கிறேன். இந்த மில்க் வந்து கொஞ்சம் நல்லா வெதுப்பாக இருக்கணும், கையில் சூடு தாவப்படாது, அந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகாது. இந்த ஈட்ஸும் சுகரும் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணி வைக்கிறேன். இந்த ஈட்ஸ் நல்லா ஆக்டிவ் ஆகி வரட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிட்டுது. ஈட்ஸ் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிக்குது. இப்போ இதில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றுறேன். இதில் 1 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் பீட் பண்ணி எடுக்கிறேன். மில்கோட எக்கை நல்ல மிக்ஸ் ஆகிறதுக்கு பீட் பண்ணி எடுத்ததும் நான் இதில் கோதுமை 2 1/4 கப் எட் பண்ணுறேன். இது சரியாக 300 கிராம் இருக்கும். நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த கப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. நான் மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 250 ml கப் தான் யூஸ் பண்ணுறேன். 1 கப் அப்படின்றால் 250 ml கப்பில் நீங்கள் 1 கப் எடுத்தீங்கன்றால் சரியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே பன் செய்ய கொலைக்குந்தான் கேக் செய்ய கொலைக்குந்தான் நீங்கள் கப் அளவு வச்சு செய்கிறத விட கிரேம் ஒரு ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் வந்து கிரேம் அளவு நீங்கள் நிறுத்தி செஞ்சீங்கன்றால் எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நான் நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு இதில் மில்க் போதாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் எட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் பட்டர் எட் பண்ணுறேன். பட்டரை கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு எட் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இது லூஸான தன்மையிலேருந்து. இப்போ பட்டர் எட் பண்ணி இதை நல்லா நீட் பண்ணி எடுக்கிறேன். பட்டர் வந்து நல்லாவே மெல்ட் ஆகவும் படாது. பாருங்கள், இதை ஊற்ற கொலைக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் லீக்குதுண்டு. இந்த மாதிரி பதத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. பட்டர் மாவோடு மிக்ஸ் ஆகி நல்ல சாஃப்டாக வர வரைக்கும் நீங்கள் இதை நீட் பண்ணி எடுக்கணும். எப்போவும் பன் சாஃப்டாக வரத்துக்கு வந்து நீங்கள் நீட் பண்ணுறதுல தான் நிற்குது. மாவை எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பன் நல்ல சாஃப்டாக வரும். அதோடு வந்து எப்போவும் நீங்கள் ரொட்டிக்கு பிணையிற மாதிரிக்கு பன்னுக்கு நீட் பண்ணப்படாது. அதை விட கொஞ்சம் நல்ல லூஸான தன்மையில் தான் இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக தண்ணி பதமாக இருக்கணும். அப்படி நீங்கள் நீட் பண்ணி பன் செஞ்சீங்கன்னால் பன் எப்போவுமே நல்ல சாஃப்டாக தான் நிற்கும். 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்திக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு இதை நீட் பண்ண கொலைக்கு கையில் இந்த நல்லா ஒட்டிச்சு பசத்தன்மை மாதிரி. மிச்சம் நேற்றுக்கு இதை நீட் பண்ணி டீக்க கொலைக்கு லாஸ்ட்டுக்கு நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இப்போ லாஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே ஒயிலை கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே கவர் பண்ணி வைக்கிறேன் க்ளோத்தால். இது நல்லா டபுள் சைஸுக்கு வரட்டும். சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதை அப்படியே மிக்சரில் போடுறேன். இந்த சிக்கன் 500 கிராமிக்கும் நீங்கள் இந்த பண்டளவுக்கே சிக்கன் பட்டி செய்யணும்னால் ஒரு 400 கிராம் சிக்கன் இருந்தாலும் போதும். நான் இன்றைய கொஞ்சம் கூடவாகவே எடுத்தேன். இதில் 1 பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் எட் பண்ணிட்டு இது கூட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். கூடவே சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனும் சீரகம் 1 டீஸ்பூனும் எட் பண்ணுறேன்.
1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 1 எக்கை உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எக்கில் ஹாஃபை ஆட் பண்ணிட்டு மற்ற ஹாஃபை வேறையாக எடுத்து வைக்கிறேன், எங்களுக்கு தேவைப்படும். இதை நல்லா அரைச்சி எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் ஒரே அடியாக அரைச்செடுக்கிறே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் இதை கொஞ்சம் அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அரைச்சி எடுத்தேன். உங்களுக்கு ஒரே அடியாக போட்டு அரைக்கிறே கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேறே ஒரு பவுலில் சிக்கனில் எல்லா மசாலாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2-3 தடவை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுங்க. சிக்கனை 2-3 தடவை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா இதில் 2 பிரெட் ஸ்லைஸை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு இதை மறுபடியும் அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். பிரெட் ஆட் பண்ணி இதை அரைக்கக்குள்ளே இது நல்லா திக்காக இருந்துச்சுன்னா இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிட்டு இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பேஸ்ட்டாக வந்திக்குது. இதை அப்படியே வேறொரு பவுலில் போடுறேன். இதோட பதம் கொஞ்சம் லூஸாக தான் நிற்குது. இப்போ இதை தட்டி எடுக்கணும். இதை தட்டுறதுக்கு இந்த பதம் சரி வராது. இதை ஃப்ரீசரில் நான் ஒரு 1 ஹவருக்கு வச்சுட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறமா இது நல்லா திக்காகினதும் எங்களுக்கு தட்டி எடுக்கலும். பாருங்கள், ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் தான் வச்சுட்டு எடுத்தேன். இது நல்லா திக்காகி வந்திக்குது. இப்போ எப்படி தட்டுறேன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பொட்டிலில் வர ஒரு மூடி ஒன்று எடுத்துகிட்டு இதுக்கு மேலே க்ளீன் ரப் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வைக்கிறேன். ஒரு சைடை கொஞ்சம் நீட்டமாக வைக்கிறேன். அப்போ தான் இதை மடித்து வைக்கக்குள்ளைக்கு சரியாக வரும். இதை கொஞ்சம் நல்லா அமைச்சு விட்டுட்டு இந்த மூடிட அளவுக்கு இதை போட்டுட்டு இதை நல்லா ஷேப் பண்ணி விடுறேன். நல்லா ஷேப் பண்ணி விட்டதும் இதை அப்படியே மூடி விட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு இதை அப்படியே வேறு எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஃப்ரீசரில் வைக்கிறேன். இது நல்லா திக்காகி செட்டாகி வரட்டும். பாருங்கள், 15 மினிட்ஸ்லேயே இது நல்லா பொங்கி வந்திக்குது. இப்போ இங்கே கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுது. அதனால் வந்து குயிக்காக இது பொங்கிடும். விண்டருக்கெல்லாம் இது பொங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் இதை எல்லாம் ஒரே அளவுக்கு வாரத்துக்கு 13 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். நான் எடுத்துக்கிற சைஸ் வந்து கடையில் வாங்குறத விட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் அளவுக்கு. நீங்கள் கடையில் வாங்குகிற அளவுக்கு நீங்கள் எடுக்கொண்டால் இதை 10 பீஸே கட் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஒரே அளவுக்கு வரத்துக்கு நீங்கள் நிறுத்து பார்த்து எடுத்தாலும் நல்ல லேசாகிக்கும். நான் ஒரு பன் வந்து 40 கிராம் வரத்துக்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு இதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கணும். சைடுக்கு வந்து ஒரு கோடும் வராத மாதிரி நல்ல ஷேப்பாக ரவுண்டாக பிடிச்சிடுங்க. அப்போ தான் பன் வந்து வெடிக்காமைக்கு வரும். இந்த மாதிரி பார்த்து செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா பன்னையும் நல்ல ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பு பிடிச்சி விட்டதுக்கப்புறமா கீழக்கு பேக்கிங் ஷீட் வச்சுட்டு ட்ரேயில் இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ இது ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வச்சால் போதும். இது நல்ல டபுள் சைஸ் வந்ததும் இதை அப்படியே பேக் பண்ணுறதுக்கு அவனில் எடுத்து வைக்கணும். இதில் 1/2 கப் கோதுமை ஆட் பண்ணிட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டதும் நான் ஏற்கனவே 1 எக்கில் வந்து சிக்கனில் பாதி எக்கை போட்டுட்டு மற்ற பாதி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அந்த பாதி எக்கை வந்து இதில் ஊற்றுறேன். இங்கால இன்னொரு எக்கில் எக் ஒயிட்டை மட்டும் இதில் ஊற்றிட்டு எக் யோல்கை வந்து வேறு எடுத்து வைக்கிறேன். இது எங்களுக்கு பன்னில் பூசுறது தேவைப்படும். இதை நல்லா பீட் பண்ணி விடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இங்கால பிரெட் க்ரம்ஸை வேறு எடுக்கிறேன். பாருங்கள், இதை 1 ஹவர் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா கட்டியாகி வந்திக்குது, நல்லா ஃப்ரீஸ் ஆகிக்குது. இதை அப்படியே வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பட்டியும் செஞ்சு எடுத்தாச்சு. இதில் வந்து எனக்கு சரியாக 18 பட்டி வந்து இருந்துச்சு. எனக்கு 13 பட்டி தான் பன் செய்கிறதுக்கு தேவையாக இருந்தது. மற்ற பேலன்ஸை வந்து இந்த மாதிரி பேக்கில் நான் சுற்றிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறேன். இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிட்டால் எங்களுக்கு தேவைப்படுற டைமுக்கு எடுக்க இயலும். பன்னுக்கு செய்கிறதுக்கு வேறு எடுத்து வச்சுருந்த 13 பட்டியுமே நான் ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தேன். பாருங்கள், பன் இந்த மாதிரி பொங்கி வரணும். இது நல்ல டபுள் சைஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இதை பேக் பண்ண வைக்கணும். அப்போ தான் பன் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். இப்போ இதுக்கு மேலே எக் யோல்கை நான் ப்ரஷ் பண்ணுறேன். எல்லா பன்னுக்கு மேலேயும் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி தூவி விடுறேன்.
இப்போ இதை அப்படியே எடுத்து அவனில் வைக்கிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பேக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் பேக் ஆகினாலே போதும். சிக்கன் பாட்டியை ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். இது கொஞ்சம் நல்லா திக்காகி கூலாகி வந்துக்குது. இப்போ இந்த கூலோடையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் இதை போட்டு ஃப்ரை பண்ணக்கொள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன்லேயே போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இது உடையாமல் கேட்கும். சம்டைம் நீங்கள் தாச்சில் ஃப்ரை பண்ணினீங்கன்றால் அது ஒன்று கொண்டு மேலே காய்க்கொள்ளைக்கு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளட் ஆகிக்கொள்ளைக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ள தான் இது உடையாமைக்கு வரும் நல்லா அழகாக. ஸ்டவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் கொஞ்சத்துக்கு இருக்க மாதிரி பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே சிக்கன் நல்லா வேகும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துக்குது. இப்போ இது அப்படியே வேறு எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னு நல்ல பேக்காகி வந்துக்குது. இது இந்த சூட்டோடையே வந்து நான் இதுக்கு மேலே பட்டர் பூசுகிறேன். நீங்கள் பட்டர் பூசினேன்னால் இது மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காக வேண்டி தான் இது நல்லா பேக்கானதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு பட்டர் பூசுகிற இதுக்கு மேலே. இதில் மயோனஸ் 3 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பன்னுக்கிங்கால் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. அடுத்தது ட்ரிங்க்ஸ் செய்கிறதுக்காக வேண்டி 1/4 கப் சவர்ஸ் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நான் வாட்டரை வந்து 1/2 கப் ஊற்றி தான் வச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு 1/2 கப் வாட்டர் ஊற்றிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுக்கிறேன். நீங்கள் வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சவர்ஸை போடணும் அப்படின்ற எல்லாம் இல்லை. சும்மா நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் இந்த சவர்ஸை போட்டு ஸ்டவை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுங்க. சவ்வரிசி நல்லா குக் ஆகினதும் இதில் வாட்டர் அப்படியே வடிச்சிட்டு இதை மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறேன். இதில் இருக்கிற இந்த பசத்தன்மையெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம். நார்மல் வாட்டரில் தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தேன். இப்போ இந்த பசத்தன்மையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இதை அப்படியே ட்ரிங்க்கில் போடுறேன். ட்ரிங்க் நல்லா கூலாகி வந்திக்குது. இதில் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் என்ன வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கு வந்து கிரேப்ஸும் எப்பலும் பனானாவும் எடுத்துக்கிறேன். இதில் அகரும் போடுறேன். அகருக்கு பதிலாக உங்களுக்கு ஜெல்லியும் கட் பண்ணி போடலும். அகர் எப்படி செய்கிறேன்ற ரெசிபி ஃபலூடா ரெசிபி போடக்கொள்ளைக்கே அதோடு சேர்த்து அகர் எப்படி செய்கிறேன்னு காட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும்னால் மேலுக்கு லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு போடணும் இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு போடலும். இதில் உங்களுக்கு விருப்பம்டால் கஜ்ஜு, பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். மேலும் அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணிட்டு போட்டுட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இந்த ட்ரிங்க்ஸ் நல்ல கூலாகவே இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பன் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட் ஆகிக்குதுண்டு. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னுள்ளுக்கும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திக்குதுண்டு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் சோஸ் செட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்டால் இதை கொஞ்சம் தவாவில் போட்டு 2 சைடையும் வந்து சூடு பண்ணிட்டு எடுக்கும். மேலும் அப்படி செஞ்சாலும் இது நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். நான் இன்றைக்கு சும்மா நார்மலாகவே இதுக்கு மேலே சோஸ் செட் பண்ணுறேன். ஏற்கனவே மயோனைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோஸை தான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே மயோனஸ் நல்லா ஈஸியாக எப்படி வீட்டில் செய்கிறேன் அப்படின்ற ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அதோட ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு வச்சுட்டு இது கூட வந்து சிக்கனை மேலுக்கு வைக்கிறேன். இதுக்கு மேலே மறுபடியும் சோஸ், தக்காளி, சலாடில் லாஸ்ட்டுக்கு வந்து சீஸையும் வைக்கிறேன். ஸ்லைஸ் சீஸ், உங்களுக்கு சீஸ் விருப்பம்டால் வைக்கலாம். அப்படி இல்லாமல் சீஸ் வைக்காமல் நீங்கள் செஞ்சாலும் இதே மெத்தடுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் நிற்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பர்கர் நல்ல ஈஸியாக உங்களுக்கு வீட்டிலேயே செய்ய இயலும். இதுக்கு மேலே டூத்பிக்கை குத்தி விடுறேன். டூத்பிக் குத்த கொள்ளைக்கு இந்த பர்கர் வந்து அழகாக நிற்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இஃப்தார் ரெசிபி. இன்றைக்கி வந்து நான் இந்த ட்ரிங்க்கும் பேக்கரும் செஞ்சுருந்தேன். அது கூட வந்து கஞ்சி செஞ்சுருந்தேன், இறைச்சி கஞ்சி தான். அதோட ரெசிபி ஏற்கனவே போட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதோட கூட இந்த டோனட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் ஒன்று தான் தந்தேன். இந்த டோனட் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. அவவும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று செய்கிற, அவட சேனல் போய் உங்களுக்கு பார்க்கலும். அவள் நிறைய பேக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிக்கிறா. இந்த ரமதானுக்கு புது புது வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் போட்டிக்கிறா. அவட சேனலோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவட சேனலோட நேம் வந்து பேக்கர்ஸ் பைட். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.